இப்படி கலர்ஃபுல் ரீல்ஸாக போட்டு செலிபிரிட்டியாக வளர நினைத்த ஒரு இல்லத்தரசிதான் தற்போது இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது கணேஷ் நகர் பகுதி. அந்த கும் இருட்டிலும் இந்த பகுதி பதற்றத்தோடும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க காரணம் அந்த படுகொலை. ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த பெண்ணை 2 பேர் வழிமறித்து கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதே சமயம் தென்பாக்கம் காவல் நிலையத்தில் இந்த கொலைக்கு பொறுப்பேற்று 2 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, கொல்லப்பட்ட பெண்ணின் கணவரும் அவரது தாய் மாமாவும் தான். எதற்காக இந்த கொடூர கொலை என விசாரித்த போதுதான் அத்தனைக்கும் ஆரம்பம் இந்த ரீல்ஸ் மோகம் என தெரிய வந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் சந்தன மாரியம்மாள். தூத்துக்குடியைச் சேர்ந்த இவர் MA B.Ed பட்டதாரி. கடந்த 2017ஆம் ஆண்டு இவருக்கும் எட்டயபுரம் அருகே உள்ள கோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. பாலமுருகன் சிங்கப்பூரில் வேலை பார்த்து வந்த நிலையில் கல்யாணம் முடிந்த கையோடு மனைவியையும் தன்னுடனே அழைத்துச் சென்று அங்கேயே வீடெடுத்து செட்டில் ஆகியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இனிமேலும் இங்கு குடும்பமாக இருந்தால் பணத்தை சேமிக்க முடியாது என நினைத்திருக்கிறார் பாலமுருகன். அதனால் மனைவி மகனை ஊருக்கு அனுப்பிவிட்டு அவர் மட்டும் சிங்கப்பூரிலேயே தங்கி வேலை பார்த்து வந்திருக்கிறார். மற்றொரு பக்கம் ஊருக்கு திரும்பி வந்த சந்தன மாரியம்மாளோ சிங்கப்பூர் ரிட்டன் என பவுசு காட்டி வந்ததோடு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட தொடங்கி இருக்கிறார். ரியாக்ஷன், ரீக்ரியேஷன் என சந்தன மாரியம்மாளின் கண்டென்ட் வீடியோக்களை பார்த்த வேலை விட்டு இல்லாத சில மாமா குட்டிகள் வழக்கம் போல உள்டப்பியில் வந்து கதவை தட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்த சந்தன மாரியம்மாளுக்கு பல ஆண்களோடு பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. பாலமுருகனுக்கோ இது சுத்தமாக பிடிக்காமல் போக இருவருக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கிறது. அதோடு வெளிநாட்டில் இருந்து கணவன் அனுப்பும் பணம் அனைத்தையும் மொத்தமாக வாங்கிக் கொள்ளும் சந்தன மாரியம்மாள் அதற்கு எந்த கணக்கும் சொல்வது கிடையாது. ஒரு கட்டத்தில் இந்த குடும்ப தகராறு உக்கிரமடையவே இருவரும் பிரிந்து தனித்தனியே வாழ்ந்திருக்கிறார்கள். கணவன் அனுப்பிய பணத்தில் தூத்துக்குடியில் புதியதாக ஒரு வீட்டையே கட்டி வைத்திருக்கிறார் சந்தன மாரியம்மாள். இந்த நிலையில்தான் சிங்கப்பூரில் இருந்து உடல்நலக் குறைவால் ஊருக்கு திரும்பியிருக்கிறார் பாலமுருகன். மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்டதால் அவர் மனைவிக்கு அதுவரை அனுப்பி வைத்த 10 லட்சம் பணம் மற்றும் 50 பவுன் நகையை திரும்ப கேட்டுள்ளார். ஆனால் சந்தன மாரியம்மாளோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார். இதேபோல சந்தன மாரியம்மாள் தனது சொந்த தாய் மாமாவான காளிமுத்துவிடமும் பணம் வாங்கிவிட்டு திரும்பி கொடுக்காமல் ஏமாற்றி வந்திருக்கிறார். இது சம்பந்தமாக ஏற்பட்ட தகராறில் சந்தன மாரியம்மாளுக்கு ஆதரவாக வந்த அவரது தம்பி காளிமுத்துவை வெட்டி இருக்கிறார். இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இப்படி சந்தன மாரியம்மாளால் விபூதி அடிக்கப்பட்ட கணவன் பாலமுருகனும் காளிமுத்துவும் அவர் மீது கொலைவெறியில் இருந்திருக்கிறார்கள். ஆத்திரத்தில் இருந்தவர்கள் இருவரும் ஒன்றாக கைகோர்த்து சந்தன மாரியம்மாளை ஒரே அடியாக தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அதன்படியே சம்பவத்தன்று இரவு சந்தன மாரியம்மாள் வீட்டிற்கு செல்லும் வழியை நோட்டமிட்டவர்கள் கணேஷ் நகர் அருகே மறைந்திருந்திருக்கிறார்கள். அப்போது ஸ்கூட்டரில் அந்த வழியாக வந்தவரை திடீரென வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலமுருகன் மற்றும் காளிமுத்துவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சந்தன மாரியம்மாளின் ரீல்ஸ் மோகம் அவரது குடும்பத்தை நிர்மூலமாக்கியதோடு கடைசியில் அவரது உயிருக்கும் யமனாக மாறிவிட்டது.